Welcome to another episode in Get Application. And in the series நம்ம திண்டுக்கல்ல இருக்க காலேஜஸ் பத்தி தான் பாக்குறோம். திண்டுக்கல்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் விட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நிறைய இருக்கு. இதுலயும் உமன்ஸ் காலேஜ் இன்னும் நிறையவே இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இல்ல பிஎடும் அவைலபிளா இருக்கு. சோ இன்னும் இந்த காலேஜ் பத்தின டீடைல்ஸ் பார்க்க உள்ள வாங்க போலாம். I am Yalini, Assistant Professor in Commerce Department, working in Meenakshi Arts and Science College. I am Prakash Alpha, working as Assistant Professor in Meenakshi Arts and Science College. பார்த்தசாரதி துறை தமிழ் துறை மீனாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. Satyamurthy, working as Assistant Professor of English from Meenakshi Arts and Science College. I am Sita Lakshmi, Assistant Professor in Commerce Department, working in Meenakshi Arts and Science College. Department of English, I am working in Meenakshi Arts and Science College. I am Ramesh Kannan, working in Meenakshi Arts and Science College. I am Kalishwari, working as English Assistant Professor of English Department from Meenakshi Arts and Science College. I am Muthu Pandishwari, Assistant Professor in Maths Department, Meenakshi Arts and Science College. இந்த காலேஜோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனி டு திண்டுக்கல் ஹைவேல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லயே அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ திஸ் காலேஜ் இஸ் டீம் டு காமராஜ் யூனிவர்சிட்டி. இன்னும் இந்த காலேஜ்ல இருக்க கோர்சஸ் பத்தின டீடைல்ஸ் நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்துல எந்தெந்த இடத்துல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஜாயின் பண்றாங்க மேம்? திண்டுக்கல்ல இருந்து பார்த்தோம்னா இங்க பக்கத்திலேயே கன்னிவாடி, அம்மாப்பட்டி, அதுக்கப்புறம் ரெட்டியார் சத்திரம், இங்க பக்கத்துல பாலம், ராஜகாப்பட்டி, இந்த மாதிரி பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நம்ம காலேஜ்ல தான் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ ரூரல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த காலேஜ் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ சொல்லுங்க மேம், மீனாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றீங்க? எங்க கல்லூரியில கலை பிரிவுல தமிழ், ஆங்கிலம், வரலாறு இருக்கு. சயின்ஸ்ல கணினி அறிவியல் சிஎஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் காமர்ஸ் இருக்கு, சிஏ இருக்கு, பிளஸ் பிஎட் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க காலேஜ்லயே பிஎட் காலேஜஸும் இருக்கு. இப்போ நம்ம காலேஜோட லைப்ரரியில இருக்கோம். இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ன்றதுனால இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற எல்லா புக் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் 10,000. அதுபடி தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரிக்கு வந்து 6,500 ருபீஸ் வரும். ப்ளஸ் வந்து பியூர் பிகாமுக்கும் மேத்தமேட்டிக்ஸுக்கும் 7,000. இது எல்லாமே பெர் செமஸ்டருக்கு தான், இன்க்ளூடிங் எல்லா ஃபீஸுமே வந்துடும். எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ எல்லா காலேஜஸையும் கம்பேர் பண்ணுறதை விட நம்ம காலேஜஸில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். டாக்டர் சத்யமூர்த்தி, பிரின்சிபல் ஆஃப் மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திண்டுக்கல். நம்முடைய கல்லூரியானது 2020 செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கல்வி அறக்கட்டளை மீனாட்சி கல்வி அறக்கட்டளையானது 2000 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பிஎட் காலேஜ் மற்றும் மேல்நிலை பள்ளிகளை வந்து நிறுவி தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு கல்வி சேவை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ட்ஸ் காலேஜினுடைய மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூரல், அதை நம்ம இருக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற சூழ்நிலையில் தான் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், இவங்களுக்கு வந்து கல்வி உதவிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து நம்முடைய ஸ்டாஃப் சொல்லியிருந்திருப்பாங்க, ஒரு 7 இளநிலை கல்வி வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 8ஆவதாக இந்த வருஷம் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பாடப்பிரிவை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இது என்ன பர்பஸுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு உண்டான பட்டய படிப்புக்காக ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஜிம் ட்ரெயினர், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ட்ரெயினர், யோகா ட்ரெயினருக்கு இது வந்து பேசிக்காக அதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம், கொண்டு போய்க்கலாம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் சேர்றாங்களோ, அது எந்த கேட்டகரியாக மாணவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய மார்க் எடுத்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, முதல் பருவத்துக்குண்டான கட்டணம் அப்படியே ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு உண்டான டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 10,000 ரூபாய் நம்ம ஃபீஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த 10,000 அவங்க கட்ட தேவையில்லை. இது வந்து நம்ம கல்லூரியினுடைய
மிக முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு 10,000 ரூபாய் கட்ட சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணிடுறோம், எங்கள் அறக்கட்டளையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, முதல் பருவ கட்டணத்தை வந்து முற்றிலுமாக இலவசமாக கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைப்புற மாணவர்களுக்கு வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பாக தான் எல்லா ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். SC/SC ஸ்காலர்ஷிப்பு, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பு, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், உழவர் அட்டை திட்டம், இது போக மற்ற கல்வி அறக்கட்டளைகள் கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகையை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் இது வரைக்கும் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். தொய்வு இல்லாமல் எல்லாருக்கும் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு என்ன ஆகிருக்கு, செலுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்ல போனால் நம்ம ஸ்போர்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீம் இருக்குது, ஃபுட்பால் டீம் இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா வாலிபால் டீம் வச்சுருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் கோர்சஸ் சொல்லக்கூடிய ஆட் அண்ட் கோர்சஸ், டேலி, கோரல் ட்ரா, தென் விபி, தென் பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸில் வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அவைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9:30 to 2 மணி வரைக்கும் தான். இப்போ பார்ட் டைம் ஜாப் பண்ணக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காலேஜாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஆஃப் செஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்க்கு உண்டான எல்லா வசதிகளும் நாங்களே கூட ஒரு சிலங்களை அந்த பசங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். முதல் செட்டு 2023 இப்போ தான் நாங்கள் முதல் செட்டு வெளியே போயிருக்காங்க. அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து சென்னையில் மதர்ஸுங்கிற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 100% பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது போக இப்போ படிக்கக்கூடிய பசங்களும் பகுதி நேர வேலைகளுக்காக திண்டுக்கல்ல, ஒட்டஞ்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸில், கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்களே முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இங்கே கிராமப்புற மாணவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளாக இருந்தால் இலவச பஸ் வசதிகள் இருக்குது, நம்ம காலேஜுக்கு முன்னாடியே இறங்கிக்கலாம். பசங்க தாராளமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துக்கலாம். நாங்கள் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக இந்த கல்லூரியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான கல்லூரி. எல்லா CCTV சர்வேலன்ஸ் வச்சுருக்கோம், GPRS மெத்தட் வச்சுருக்கோம், டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெற்றோர்கள் இந்த கல்லூரியை நீங்கள் வந்து தாராளமாக தேர்வு செஞ்சால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் நிச்சயமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்யலாம். இது போக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் CA இன்னும் சொல்ல போனால் காமர்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா CMA, CS, CAக்கு உண்டான ஃபவுண்டேஷன் கோர்சஸ், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்சஸுக்கு உண்டான கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா வர வருஷத்துலேருந்து அறிமுகப்படுத்த போகிறோம். ஸோ அதனால் எங்கள் கல்லூரியில் சேர்ந்து நீங்கள் பயனடைய அனைவரையும் அழைக்கிறேன். நன்றி. ஸோ பிரின்சிபல் வந்து இந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸை நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.